ஆதிகுணசேகரனுக்கு பார்த்தீங்கன்னா, என்னதான் ஆச்சுன்னு தெரியல. இப்போ வந்து பயங்கர பைத்தியக்காரன் மாரி வந்து பேச ஆரம்பிச்சுட்டாரு. ஏன் அப்டின்னா, ஜனனிய இதுக்கு மேல வந்து சும்மா விட்டு வைக்கக்கூடாது. ஜனனிய வந்து கண்டிப்பா அழிக்கணும் அப்டிங்கிற முடிவுல வந்து நம்ம ஆதிகுணசேகரன் இறங்கிட்டாரு அப்டின்னே சொல்லலாம். ஸோ திடீர்னு இப்டி ஒரு மாற்றம் ஏன் வந்துச்சு? எதனால இப்டி பண்றாரு அப்டிங்கிறது தெரியல. ஆனா வந்து நம்ம நந்தினி வந்து சொல்லும்போது ஆதிகுணசேகரன் வந்து, "நான் எதுக்கு வந்து ராவணன் பேச்ச கேட்டு ஆடணும்? அவன்லாம் வந்து எனக்கெல்லாம் ஒரு கால் தூசுக்கு வந்து சமம்" அப்டிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா உண்மையிலே பார்த்தீங்கன்னா, ராவணன் சொல்ற பேச்ச மட்டும் தான் இந்த ஆதிகுணசேகரன் நம்பிக்கிட்டு இருக்காரு, கேட்டுக்கிட்டும் இருக்காரு. ப்ளஸ் அதே மாரி இப்போ வந்து ராவணன் சொன்ன பேச்ச நம்பி தான் வந்து, இதுக்கு மேல நம்ம சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு நெனச்சு, இந்த மாரி அந்த வேட்ட கருப்புக்கு பார்த்தீங்கன்னா, கட்டு கட்டியே தீருவேன். அதுவும் என் கையால நான் வந்து பண்ணத்தான் போறேன். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல ஈஸ்வரி அப்படின்னு சொல்லும்போது, ஈஸ்வரிக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பயம் வருது மனசுல. மேபி அது என்னமோ ரொம்ப பெரிய ப்ராசஸா இருக்கும் போல இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தெரியல. இதுக்கப்புறம் கதைக்கு வந்ததுக்கப்புறம் தான் அதில என்னென்ன சம்பவங்கள் பண்ண போறாங்க அப்படிங்கிறதே வந்து தெரிய போகுது. நம்ம தர்ஷினிய பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே பாராட்டியே ஆகணுங்க. ஸோ இப்ப தான் பார்த்தீங்கன்னா, மனசுக்குள்ள இருந்த எல்லா உண்மைகளையுமே போட்டு வெளிய உடைச்சிருக்காங்க. அதுவும் ஈஸ்வரி, ரேணுகா, நந்தினி இவங்க 3 பேர்கிட்டயுமே நம்ம தர்ஷினி நடந்த உண்மைகள சொல்லிட்டாங்க. ஜனனி தான் வந்து என்ன காப்பாத்துனாங்க. என்ன காப்பாத்துறதுக்கு சித்தி ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டாங்க. ஸோ அவ்வளோ தூரம் என்ன வந்து தூக்கிட்டுலாம் போய் என்ன வந்து உயிரோட காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததே வந்து ஜனனி சித்தி தான் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இத கேட்டு 3 பேருக்குமே வந்து ரொம்பவே ஷாக் ஆகுது. அது மட்டும் கிடையாது. என்ன வந்து கடைசியில வந்து விகே வந்து சுடுறதுக்காக நிக்கும்போது, பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தவங்க சுட்டாங்க. ஆனா சித்தியும், சித்தப்பாவும் கீழ இருந்து மேல வர்றதுக்குள்ள அந்த ராவணன் என்ன காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டாரு. எனக்கு என்னமோ அந்த விகேவ சுட்டது ராவணன் தான் அப்படிங்கிற மாரி தோணுது. ஆனா, அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? அப்பா சொல்றதெல்லாம் நீங்க நம்புறீங்களா? எனக்கு அதுல சுத்தமா நம்பிக்கை கிடையாது. ஏன்னா, அப்பா வந்து இதுவரைக்கும் யாருக்குமே எந்த உதவியும் பண்ணது கிடையாது. அப்படிப்பட்டவரா இருக்கும்போது, இந்த ஆளுக்கு ஏன் இவ்ளோ உதவி பண்ணியிருக்கணும்? எனக்கு என்னமோ இந்த ஆள் மேல ரொம்பவே சந்தேகமா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்ல, நந்தினியும் பார்த்தீங்க அப்படின்னா, நானுமே இதத்தான்ப்பா சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆரம்பத்துல இருந்து. ஆனா, இவங்களுக்கு தான் எதுவுமே புரிய மாட்டேங்குது. அந்த ஆள் பண்ற விஷயம், அந்த ஆள் பேசுற பேச்சு எதுவுமே வந்து சரியில்ல. எனக்கு என்னமோ வேற எதையோ மனசுல வச்சுட்டு தான் அந்த ஆள் இதெல்லாம் பண்றானோ அப்படின்னு தோணுது அப்படின்னு நந்தினியும் கரெக்ட்டா வந்து சொல்றாங்க. ஸோ ஈஸ்வரிக்கு இப்பதான் மண்டையிலேயே வந்து உரைக்குது. ஜனனி எவ்வளோ நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுமே அவள வந்து தேவையில்லாம திட்டிட்டோமே தர்ஷினி விஷயத்துல அப்படின்னு நினைச்சு நம்ம ஈஸ்வரி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. நானுமே வந்து எவ்வளவோ தூரம் யோசிச்சு பார்த்தேன்ம்மா. நீங்க வந்து நான் ஜனனி சித்திய புரிஞ்சுப்பீங்க. ஸோ அவங்கள விட்டு குடுத்துற மாட்டீங்க அப்படின்னு நான் ரொம்பவே வந்து எதிர்பார்த்தேன். ஆனா நீங்க வந்து கண்டிப்பா ஜனனி சித்திய இப்ப வரைக்கும் புரிஞ்சுக்காம நீங்க வந்து அவ்ளோ தூரம் அவங்கள வந்து காயப்படுத்துனீங்க. அந்த விஷயத்தெல்லாம் நினைக்கும்போது எனக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ நம்ம நந்தினி வந்து நாங்க எதுக்கு தர்ஷினி வந்து ஜனனிய விட்டு குடுக்க போறோம்? என்னைக்குமே நாங்க அப்படி விட்டு குடுத்ததே இல்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்ல சித்தி நீங்க அப்படி சொல்லுவீங்க. ஆனா இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்ல, சூழ்நிலை தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ உடனே வெளியில போன ஆதிகுணசேகரன் எல்லார்கிட்டயுமே இந்த விஷயத்த கட் அண்ட் ரைட்டா வந்து சொல்லிடுறாரு. கண்டிப்பா இப்போ வந்து இத ஒண்ணு நான் வந்து முடிவுக்கு கொண்டு வரப்போறேன். இனிமே தான் வந்து ஆதிகுணசேகரனோட ஆட்டமே வந்து ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்த குடும்பத்த அவ வந்து காவு வாங்கணும் அப்படின்னு நினைச்சு வந்து கிளம்பிட்டா. இதுக்கப்புறமும் அவள நான் சும்மா விட்டு வைக்க போற மாரி வந்து கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அண்ட் வீட்ல பார்த்தீங்கன்னா, அந்த வேட்டக்கருப்புக்கு கட்டு கட்டணும்னா, வீட்ல இருக்கிற எல்லாருமே வந்து கலந்துக்கணும். ஒருத்தர் விடாம. ஏன்னா, அந்த வீட்டு வாரிசுக ஒட்டுமொத்தமா அங்க இருந்தா மட்டும் தான் அது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ஈஸ்வரி, ரேணுகா, அதுக்கப்புறம் நந்தினி இவங்க 3 பேரையுமே 2 வாரம் நீங்க சுத்தபத்தமா கோயில்ல தங்கி மாவிளக்கு போடணும் அப்படிங்கிற மாரி சொல்ல, இத கேட்டுட்டு நம்ம ரேணுகா வந்து சொல்றாங்க, "நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு ஒண்ணும் புரியல. உங்க அப்பாரு இதெல்லாம் பண்ணுவாரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா பார்த்ததில்ல" அப்படின்னு சொல்லும்போது, "இனிமே நீ பார்க்க போற. அதுவும் என் கையாலேயே நான் வந்து பண்ண போறத நீ பார்க்க போற அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, நம்ம ஈஸ்வரிக்கு பார்த்தீங்கன்னா, மனசுக்குள்ள ஒரு விதமான பயம். ஏன் அதுக்காக பயப்படுறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, "இப்ப எதுக்குங்க அதெல்லாம் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ என்ன அவசியம் இருக்கு?" அப்படின்னு கேட்க, "இங்க பாரு ஈஸ்வரி, இப்போ ஏன் பண்ணணும்? எதுக்கு பண்ணணும்? இந்த கேள்வியெல்லாம் இதுக்கப்புறமும் என்கிட்ட கேட்கக்கூடாது. எவ்வளோ தூரம் பொறுமையா இருக்கணுமோ, அவ்வளோ தூரம் இந்த குடும்பத்துக்காக நான் பொறுமையா இருந்து பார்த்துட்டேன். இதுக்கப்புறமும் ஒரு நிமிஷம் கூட என்னால பொறுமையா இருக்க முடியாது. நான் கட்டணும் அப்படின்னு முடிவெடுத்தது தான். இதுக்கு யாருமே வந்து குறுக்க நிக்கவே கூடாது. அவ்வளோதான் அப்படிங்கிற மாரி சொல்ல, உடனே நம்ம
நந்தினி பார்த்தீங்க அப்படின்னா, அது எப்படி வந்து முடியும்? இந்த வீட்ல இருக்கிற வாரிசு எல்லாருமே வந்தா மட்டும் தானே வந்து பண்ண முடியும். அப்படி பார்த்தா சக்தி ஜனனி இந்த வீட்டு வாரிசு தானே. அப்ப அவங்க வராம எப்படி உங்களால பண்ண முடியும்? அப்படின்னு சொல்ல, ஆமா அவங்களும் வரணும் அப்படிங்கிற மாரி நம்ம குணசேகரன் சொல்ல, அது எப்படி அவங்க வருவாங்க? அப்படிங்கிற மாரி வந்து நந்தினி கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. வந்து தான் ஆகணும் அப்படின்னு பயங்கர சவுண்டா பார்த்தீங்க அப்படின்னா, ஆதி குணசேகரன் வந்து ரொம்பவே ஆக்ரோஷமா வந்து கத்திறாரு. என்ன பண்ணுவீங்களோ, ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவங்க 2 பேரும் இந்த கட்டு கட்டுறதுக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம ஆதி குணசேகரன் ரொம்பவே கோவமா வந்து ரூமுக்குள்ள வந்து போயிறாரு. ஸோ இதனால வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர அ ஒரு மாரி பயமா இருக்கு. ஏன்னா இவ்ளோ தூரம் பார்த்தீங்கன்னா, ரோஷப்பட்டு ஆக்ரோஷமா இந்த ஆள் பேசுறத நம்ம வந்து பார்க்குறோமே. மறுபடியும் இந்த ஆள் வந்து பழைய ஆதி குணசேகரனா மாறிட்டாரோ அப்படிங்கிற மாரி எல்லாருக்குமே ஒரு பயம் மனசுக்குள்ள வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த ஆள் அப்படி இருக்கும்போது என்னென்ன கொடுமைகள பண்ணாரு அப்படின்னு இவங்களுக்கு நல்லா தெரியும். இதே கோவத்தோட தான் வந்து ஈஸ்வரிய ஒரு நாள் வந்து கொலை பண்ணவும் ட்ரை பண்ணாரு. ஸோ அந்த விஷயத்துக்காக தான் இன்ன வரைக்கும் நம்ம ஜனனி போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆளுக்கு தண்டனை வாங்கி குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் விகேவை வந்து அந்த ராவணனோட ஆட்கள் வந்து கடத்திட்டு போயிட்டாங்க. நம்ம சக்திக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. விகேவை நம்ம கண்ணும் கருத்துமாக எவ்வளோ சேஃப்டியாக பார்த்துக்கிட்டோம். இப்போ நம்ம அவனை தவற விட்டுட்டோமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம சக்தி பார்த்தீங்கன்னா எங்கே போகிறதுன்னு கூட தெரியாமல் பைத்தியம் மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. ராவணன் வந்து இந்த சக்தியை தேடி அந்த மலைக்குள்ளே வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. சக்தியை தேடி கண்டுபிடிச்சு நம்ம போட்டு தள்ளியே ஆகணும். அந்த சக்தியை நம்ம உயிரோடையே விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி எல்லா இடத்துலையுமே தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் சக்தியை வந்து எங்கேயுமே அந்த ஆளால் பார்க்கவே முடிய மாட்டேங்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ராவணனோட ஆட்கள் வந்து அவனை கார்ல வந்து கடத்திட்டு விகேவை கார்ல கடத்திட்டு கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ விகே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம்ல வந்து மயக்கத்துல இருந்திருக்காரு. ஆனா கூட்டிட்டு போகும்போதே வந்து இந்த மாதிரி சக்தி என்னை காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி விகே சொல்லுவாரு. ஸோ பக்கத்துல உட்காந்துருக்கிற ஆளு ஒரு கட்டையை எடுத்து விகே தலையில அடிச்சதுனால அந்த ஆள் மயங்கிருவாரு. அதனால கார்ல கூட்டிட்டு போயிடுவாங்க. அண்ட் போற வழியில பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராவணனுக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விகேவை தூக்கியாச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ எப்படா இந்த விஷயம் நடக்கும், எப்படா இருந்தாலும் நம்ம கொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ராவணன் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. நான் உடனே வருவேன், அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கேன், அந்த விகேக்கு என் கையால் தான் சாவு அப்படின்னு ரொம்பவே கோவமாக நம்ம ராவணன் சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிடுறாரு. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ராவணனுக்கு அனுப்பின அந்த அடியாளில் ஒருத்தன் வந்து நம்ம ஜனனியை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. எவ்வளவோ விஷயத்த கண்டுபிடிக்கிற இந்த ஜனனி இந்த சின்ன விஷயத்த கூட அவள் இன்னும் கண்டுபிடிக்கல. பின்னாடி ஒரு ஆள் இருக்கானே, அவன் ஏன் எதுக்காக நம்ம பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கா, அவனுக்கு என்ன வேணும், எந்த விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் வரைக்கும் பார்க்கவே இல்லை. அதுதான் அவங்க பண்ண பெரிய மிஸ்டேக். ஸோ எல்லா விஷயத்தையுமே ஒன் பை ஒன்னாக அந்த ஆள் வந்து பார்த்துட்டு உடனே அந்த விஷயத்த லக்ஷ்மணுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல, லக்ஷ்மண் உடனே பார்த்தீங்கன்னா ராவணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ அந்த அந்த கண்ணதாசன் அப்படிங்கிற ஆளை பார்க்கறதுக்காக நம்ம ஜனனி இப்போ ராமேஸ்வரம் வரைக்கும் கிளம்பி போய்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த ஆளு ராமேஸ்வரத்தில் தான் இருக்கானா அப்படிங்கிறதே வந்து டவுட். ஏன் அப்படின்னா நம்ம ராவணனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணதாசன் ராமேஸ்வரத்தில் எங்கே இருக்காரு அப்படிங்கிற விஷயம் நல்லா தெரியும். ஸோ அந்த ஆளே சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் லக்ஷ்மண், ஜனனி வந்து கண்டிப்பாக ராமேஸ்வரம் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அந்த கண்ணதாசனுக்கு என்னை பற்றின எல்லா விஷயமும் தெரியும். நான் யார், எப்பேற்பட்டவன் அப்படிங்கிறது கூட அவனுக்கு தெரியும். கண்டிப்பாக அவன் ராமேஸ்வரத்தில் இருக்க மாட்டான். ஏன்னா அவனோட இடம் எனக்கு தெரியும், நான் வந்துடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு அவன் அங்கே இல்லாமல் வேற ஏதோ ஒரு ஊரில் இருந்து தான் ஜனனிக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படியா சொல்கிறீங்க தம்பி, அப்போ எப்படி நம்ம வந்து எந்த ஊர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்ல, அதான் நம்ம ஆளுங்க ஜனனியை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொன்னீங்களே, அவள் எங்கே போகிறா அப்படிங்கிறத ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். எந்த ஊராக இருந்தாலும் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சி அந்த கண்ணதாசனை நம்ம முடிக்கிற நேரம் வந்துருச்சு. அந்த ஆளுக்கு என்னை பற்றின எல்லா விஷயமுமே தெரியும். சரி, அந்த ஆள் எனக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி பண்ணானே அப்படின்னு நான் போனால் போதுன்னு விட்டு வச்சுருந்தேன். ஆனால் இப்போது என்னை பற்றின எல்லா உண்மைகளையுமே ஜனனிக்கிட்டே சொல்கிற அளவுக்கு அந்த ஆள் வந்துட்டார் அப்படின்னா இதுக்கப்புறமும் அந்த ஆளை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறதுல எந்த விதமான பலனும் கிடையாது. அதனால் அந்த கண்ணதாசனை போட்டு தள்ள வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ராவணன் சொல்கிறாரு. ஆக மொத்த சக்தியை, ஜனனியை, அந்த கண்ணதாசனை எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொல்லணும், முக்கியமாக விகே எல்லாருமே கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ராவணன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ஆனால் இது எல்லாத்தையுமே தாண்டி ஜனனி எப்படி எல்லாரையுமே காப்பாற்ற போகிறாங்க, அண்ட் அங்கே போனால் பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் மூலமாக என்ன மாதிரியான உண்மைகள் தெரிய போகுது. ஸோ கண்டிப்பாக வந்து ஆதி குணசேகரன் வந்து சின்ன வயசாக ராவணன் இருக்கும்போது அவங்க அம்மாவை குத்தி கொன்ன விஷயத்தை தான் எனக்கு தெரிஞ்சு சொல்ல போகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நம்ம ஜனனிக்கு பயங்கரமாக தூக்கி வாரி போட போகுது. இதனால தான் அப்போ வந்து பயங்கர பழிவாங்கிற எண்ணத்துக்காக தான் இந்த ராவணன் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கானா. அப்போது அவனோட டார்கெட் அந்த ஆதி குணசேகரன் தானா அப்படிங்கிற விஷயம் தெரிய போகுது. ஸோ அதுக்குள்ளே அந்த கண்ணதாசனை கொல்லாமல் இருக்கணும், இல்லை போகிற வழியில் நம்ம ஜனனியை
எதுவும் பண்ணாமல் இருக்கணும். ஏன் அப்படின்னா ஜனனிக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பெரிய ஆபத்து வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ தான் வயித்துல இருக்கிற குழந்தைய கூட பொருட்படுத்தாமல் ஜனனி இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்துகிட்டு இப்போ தனியாக கார் எடுத்துகிட்டு அவங்க போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா ராவணனோட ஆட்கள் காரில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவளை ஒரே அடி அடிச்சு தூக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஸோ அதுலேருந்து தப்பிச்சு எப்படி நம்ம ஜனனி உயிரோட போய் அந்த ஆளை பார்க்க போகிறாங்க, உண்மைகளை தெரிஞ்சுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.